வாக்யஜ்ஞேன கல்பதாம். வீணாயா ரூபசௌந்தர்யம் தந்த்ரீவாதனசௌஷ்டவம் பிரஜாரஞ்சனமாத்ரம் தத் ந சாம்ராஜ்யாய கல்பதே. வீணாயா ரூபசௌந்தர்யம் தந்த்ரீவாதனசௌஷ்டவம் பிரஜாரஞ்சனமாத்ரம் தத் ந சாம்ராஜ்யாய கல்பதே. பிறரை மகிழ்விப்பதால் ஒருவன் அரசனாகிவிட முடியாது அப்படிங்கிறது விஷயம். இது ஒரு விதமாக சொல்கிறார். ஒரு அழகான வீணை இருக்குது, ரொம்ப அற்புதமான வீணை. அந்த வீணையில் ரத்னங்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கு அந்த வீணை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதை ஒருத்தன் எடுத்து வாசிக்கிறான், ரொம்ப நல்லாவே வாசிக்கிறான். அதனால் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. நம்மளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால அவனுக்கு பேர் ராஜா, ரஞ்சனாத் ராஜா. பிறரை மகிழ்விப்பவனுக்கு அரசன் என்று பெயர். ஒரு பெயர் இருக்கு, ராராஜத்தே இத்தி ராஜா. ராஜசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. சிறந்து விளங்குபவன், தன்னுடைய உடல் வலிமையால் ஆளும் தன்மையால் சிறந்து விளங்குபவன் அரசன். ராஜான்னு சொன்னால் அவனுக்கு ஃபிசிக்கலி பவர்ஃபுல், ஃபிசிக்கல் பவர் இருக்குது சரீரத்தில். ஏன்னா ஏதாவது ஒருத்தன் அடிக்க தெரியணுமே திரும்ப ராஜாவை. அதனால் அவனுக்கு இந்த உடம்பில் வலிமை இருக்குது. ராஜான்னு சொன்னால் அவருக்கு சரீரத்தில் சக்தி இருக்கணும். அது மாத்திரமில்லை, இது இருந்தால் போகிற, அதாவது ரஜஸ் அவருக்கு நல்லா இருக்கணும். அப்போ தான் அவர் ராஜாவாக இருக்க முடியும். பிராமணனுக்கு சாஃப்ட்னஸ் வேணும். ராஜா கல்டிவேட் பண்ணியான், நல்ல பாடி பில்டெல்லாம் பண்ணி ஆகணும் க்ஷத்ரியன்லாம். அதனால் அவனுக்கு அந்த அந்த சக்தி இருக்கணும். அது மாத்திரமில்லை, என்னது புத்தி சக்தி இருக்கணும். ஹவு டு லீட் கண்ட்ரி, நாட்டை நடத்தணுமே. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லின்னு இருப்பான், எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்க முடியுமா என்ன? எது நல்லதோ அதைத்தான் பண்ணணும். அதனால் அவனுக்கு சாம்ராஜ்யம் இருக்குது, ராஜாவுக்கு சாம்ராஜ்யம், சம்ராட். அதனால் அவனுக்கு சாம்ராஜ்யம் இருக்குது, ராஜ்யம் ராஜாவுக்கு ராஜ்யம் இருந்தால் தானே ராஜா. கண்ட்ரி இருக்குது, கிங் இருக்கார், கிங்டம் வேணும். கிங்குக்கு கிங்டம் இல்லாமல் என்ன கிங்கு? இப்போ எல்லோரும் பேருக்கு ராஜா ராஜா போட்டிருக்கோம், என்ன கிங்டம் இருக்குன்னா வீடே தகராறு. அப்படி இருக்கிற போது ராஜா ராஜா போட்டுருக்கோம், பேர் போட்டுருக்கோம். ஆனால் சாம்ராஜ்யம், ராஜ்யம், சாம்ராஜ்யம். வீணை வாசித்தா சாம்ராஜ்ய அதிபதி ஆகிட முடியுமா? அப்படி சொல்கிறார். வீணை வாசிக்கிறவனும் ராஜா, ராஜ்யத்துக்கு அதிபதியும் ராஜா. அதனால் வீணை வாசிக்கிறவனுக்கு சாம்ராஜ்யம் கிடைக்குமோ அப்படி கேட்குறார். அதுதான் விஷயம். வீணாயாக ரூப சௌந்தரியம். இந்த வீணை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்குறதுக்கே வீணை ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வீணையை எடுத்து ஒருத்தன் வாசிக்கிறான், தந்த்ரி வாதன சௌஷ்டவம். அதில் இருக்கிற தந்த்ரின்னு சொன்னால் கம்பி, அந்த கம்பியை நல்லா மீட்டுறான். சௌஷ்டவம் ரொம்ப ஸ்ருதி பெசகாமல் தாளம் தப்பாமல் அழகாக மீட்டுறான். தந்த்ரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து. மக்களை அது சந்தோஷப்படுத்தும். பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து. ந சாம்ராஜ்யாய கல்பத்தே. அது சாம்ராஜ்யத்தை கொடுக்காது. அதனால் நான் வேதாந்தம் படிக்கிறேன்னு சொன்னால் போகாது.
நீ வேதாந்தம் படிக்கிறதுனால உனக்கு மோட்சம். வேதாந்தத்தை தெரிஞ்சு படி, எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவன் ஆளை பார்த்தா பிரமாமாக இருக்கான், படிக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இவனுக்கு எவ்வளோ தூரம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குதுன்னு அவனுக்கு தான் தெரியும். நான் சாம்ராஜ்யாய கல்பத்தேங்கிறார். அப்போ வீணை வாசிக்கிறதுனால ஒருத்தன் சாம்ராஜ்யத்துக்கு தகுதி ஆயிடுவானா அப்படிங்கிறார். அதுதான் எக்ஸாம்பிள். ஆக பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து ந சாம்ராஜ்யாய கல்பத்தே. வீணாயாக ரூபசௌந்தர்யம் தந்திரீவாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத்து ந சாம்ராஜ்யாய கல்பத்தே. அதனால் என்ன சொல்கிறார்? தத்வத்து ஆத்மைக்கிய போதேன வினா யோகசாஸ்திராதி ஜன்ய ஜானம் வா கர்ம வா உபாசனம் வா ந சாட்சாத் கைவல்யாய கல்பத்தே இது பாவா. அதில் இந்த யோகசாஸ்திரத்தினால உண்டாகிற ஞானம், கர்மாவை பண்ணுறது, உபாசனம் பண்ணுறது மோட்சத்தை கொடுக்காது, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறார். தியானத்தினால ஒரு ஆனந்தம் வரும், சாங்கிய சாஸ்திரத்தினால ஒரு ஆனந்தம் வரும். அதெல்லாம் அழகாத்தான் இருக்குது. எந்த சாஸ்திரம்? எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணால் பார்க்க அழகாத்தான் இருக்குது, ஜபமெல்லாம் பண்ணினா நல்லாத்தான் இருக்குது. அதெல்லாம் ரஞ்சன மாத்திரம், ந மோக்ஷா ஞானாயவா மோக்ஷாயவா ந கல்பத்தேங்கிறார். அந்த ஆத்ம ஐக்கிய போதந்தான் கொடுக்குமே தவிர, இதெல்லாம் வீணை வாசித்தா என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுறதோ அது மாதிரி தான் இந்த யோகசாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், மற்ற அதர் வியாக்கரண சாஸ்திரம், எந்த சாஸ்திரத்தை வேணாலும் போட்டுக்கும். பிரஜா ரஞ்சன மாத்திரம். நிறைய பேருக்கு அதில் ஹாப்பினஸ் வந்துடுறது, அந்த சாஸ்திரத்தில் ஒரு ஆனந்தம் வந்துடுறது. ஆனால் சாஸ்திரத்தில் இருக்கிற ஆனந்தம் முக்கியமான ஆனந்தம் இல்லை. ஸ்வரூப ஆனந்தத்தை பற்றின ஞானந்தான் முக்கியமான ஆனந்தம். ஆகையினால இந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம், யோகசாஸ்திரத்தை படிக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம், யோகசாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறதுனால வர்ற ஆனந்தம், சாங்கிய சாஸ்திரத்தை படிக்கிறதுனால வர்ற ஆனந்தம், கர்மங்களை எல்லாம் பூஜைகளெல்லாம் பண்ணுறதுனால வர்ற ஆனந்தம், சகுண பிரம்ம உபாசனை பண்ணுறதுனால வர்ற ஆனந்தம் முழுமையான ஆனந்தம் இல்லை. அது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அது ஆபேட்சிக ஆனந்தம், நது ஆத்யந்திக ஆனந்தம். அப்படி சொல்கிற. இப்போ எதோடு ஒப்பிடப்படுகிறது? வீணாயாக ரூபசௌந்தரியம். வீணை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தந்திரி வாதன சௌஷ்டவம், வாசித்தாலும் நல்லா இருக்குது. ஆனால் அது பிரஜா ரஞ்சன மாத்திரம். மக்களுக்கு அந்த நேரத்துக்கு போனோமா, கச்சேரியை கேட்டோமா, சந்தோஷமாக இருந்ததுன்னு, அப்புறம் வீட்டுக்கு வந்தால் நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆகையினால இதெல்லாம் அந்தந்த சாஸ்திரம் அந்தந்த அளவில் ஆனந்தம், ஆனால் முழுமையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த சாஸ்திரத்துக்கு இல்லைங்கிறார். வீணாயா ரூபசௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத் ந சாம்ராஜ்யாய கல்பத்தே. வீணாயா ரூபசௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத் ந சாம்ராஜ்யாய கல்பத்தே.